ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா சயின்டிஸ்ட் ஷோல ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன். எஸ், நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முழுசா முடிஞ்சிருச்சு. அடுத்து படத்தோடைய ரிலீஸ் நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு. ஆமா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு, அது ரிலீஸ் நோக்கி ஜனநாயகன் சொன்ன உடனே வைப் ஆயிட்டீங்க. ஆமா, அண்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் சொல்லியிருந்தாங்க இது வந்து பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா தான் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் ஒரு சில பேர் சொன்னாங்க அதுல இருந்து ஒரு சில சீனை மட்டும் தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க, ஓவரால் படமே அப்படி கிடையாது. பட் என்ன இருந்தாலும் ரிலீஸ் டைம்ல ஒரு பிரச்சனை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப டீம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா 3 கோடி ரூபாய் கொடுத்து பகவந்த் கேசரி படத்தோட ரைட்ஸே வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து முன்னாடியே வாங்கிட்டாங்க, அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணி இப்பதான் பண்ணிருக்காங்க. முன்னாடியே வாங்கிட்டாங்க. அஸ்வினாத் வந்து ஒரு இன்டர்வியூஸ்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு. ஓகே, சோ அதுல வந்து நாங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு சில சீன்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும், மற்றபடி படமே அது கிடையாது, இது வேற. பட் நாங்க அதோட ரைட்ஸ் நாங்க வாங்கி தான் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாரு. அதான் வாங்கி தான் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாருல, இப்ப வாங்கிட்டாங்க. அது 3 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சூப்பர். எஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப காந்தாரா சாப்டர் 1 இப்ப ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 16 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணாங்க. அது ஒரு 400 கிராஸ் பண்ணி பயங்கர வசூல். சோ அது கொடுத்த அந்த ஒரு வசூல் வேட்டை, அந்த ஒரு அமௌண்ட், இன்கம் எல்லாமே இப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாவே இந்த 2வது பார்ட் சாப்டர் 1 வந்து எடுத்திருக்காங்க. 7 நாள் தான் ப்ரோ 509 கோடி ரூபாய் கலெக்ஷன். ஆஹா, 509 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கான். 1000 தாண்டிடுன்னு சொல்றாங்க. 7 நாளையில 500னா மிகப்பெரிய அமௌண்ட். ஆனா எனக்கு வந்து இது 1000 crore கலெக்ட் பண்ணாதோன்றது தோணுது. ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி ஒண்ணு இருக்கும் 1000 crore பண்றதுக்கு. அந்த எனர்ஜி இப்போ இந்த படத்துக்கு டிராப் ஆன ஒரு ஃபீல். அது வந்து நீங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் பார்த்து சொல்றீங்க, ஆல் ஓவர் த இல்ல வேர்ல்ட் வைடாவும் சரி. இப்ப நம்ம ஒரு பேன் இந்தியா மூவியாவும் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது எல்லா பக்கமே நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க சில பேர். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ஹைப் இருந்துச்சு ஆரம்பத்துல, அது வந்து இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் வரும், கலெக்ஷன் வரும், நான் 1000 வரைக்கும் போகாதுன்னு சொல்றாங்க. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தீபாவளி வரப்போகுது, எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து அவங்கவுங்க பெரிய ஹீரோஸோட படம் வரும். கண்டிப்பா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ஸ் அப்படின்றது கம்மியாயிடும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் சொன்னேன், படத்துக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. பட் ரிசல்ட்டா நம்ம யோசிக்கும் போது இந்த தடைகள்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அது 1000 crore டச் பண்ணாதுன்றதான் என்னோட கால்குலேஷன். கண்டிப்பா இதுவும் ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓட்டி முடிச்சு தியேட்டர் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சுன்னு. கண்டிப்பா. பட் 7 நாள்ல 500 கோடிங்கிறது நிஜமாவே குட் அமௌண்ட் தான். 509 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் தான். அடுத்ததா எஸ்கே மதராசிக்கு அப்புறம் என்ன படம் வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எஸ்கே 26 இவர் கூட வெங்கட் பிரபு கூட சேர்ந்து பண்ண போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இது ஜான்வரி இல்லைன்னா டிசம்பர் இந்த பீரியட்ல ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இப்ப போயிட்டு இருக்கு, இதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த படத்துக்கான ஹீரோயின் செலக்ஷன்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். நீங்க 2 பேரும் 2 பாய்ஸ். ஐயோ, இல்ல இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடியே தொடர்ந்து எஸ்கே படத்துல வந்து ரஷ்மிகா மந்தனா வந்து பேர் அப் பண்ணணும்னு பேசிட்டே வச்சிருக்காங்க. அதுவான்றது எனக்கு தெரியல. ஒரு நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? அவர் ஏதாவது ஒவ்வொரு படங்களையும் புதுசா இங்க தமிழ் இண்டஸ்ட்ரி பார்க்காதவங்க இறக்கிட்டு இருக்காரு. இது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இறக்க நடுவுல ஸ்ரீலீலாவே ரிப்பீட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஸ்ரீலீலால கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அந்த 2 ஹீரோயினுமே கிடையாது. ஒரு பக்கம் ஜான்வி கபூரை இறக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம், இன்னொரு பக்கம் மிர்னால் தக்கூரை இறக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2 பேருக்குமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. யார் இதுல ஓகே பண்ண போறாங்க, இல்ல 2 ஹீரோயினும் கதை செட் ஆச்சுன்னா தூக்கி போட போறாங்களான்னு தெரியல. இன்னும் அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்டேட்ஸ்ல சொல்லிடுவாங்க யாரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, சிபி கூட ஒரு படம் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னீங்களா வெங்கட் பிரபு படம், வெங்கட் சார் படத்துக்கு முன்னாடி சிபி படம் தான் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அது வெங்கட் சார் படமா மாறி இருக்கு. அடுத்தடுத்த லைனப்ஸ்ல நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. புஷ்கர் காயத்ரி கூட ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணுன்ற மாதிரியும் பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய லிஸ்டே எஸ்கே நம்ம குட் நைட் படத்தோட டைரக்டர், அவரு கூட ஒரு ரூரல் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல வந்து மோகன்லால் வந்து நடிக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி நிறைய லைனப்ஸ் வச்சிருக்காரு. சூப்பர்ங்க. அடுத்த அப்டேட் தனுஷ் அவரோட படம், அதாவது
லெப்பர்பந்து டைரக்டர் இருக்காருல்ல, ஆமா. தமிழரசன் பச்சன், அவரோட டைரக்ஷன்ல தனுஷ் படம் பண்ண போறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே பேசணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷோட ஒரு ஃபேவரட் காம்போ அதுல வந்து திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப அவங்க ஜாயின் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, அனிருத் தனுஷ் அப்படின்னாவே அந்த காம்போ கண்டிப்பா பயங்கரமா இருக்கும்ல. ஸோ அந்த காம்போ இதுல வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ தமிழரசன், தனுஷ், அனிருத் வேற சொல்லவா வேணும், DNA வேற மாதிரி இப்படி பிடிச்சிட்டீங்களே ப்ரோ, வேற மாதிரி சூப்பரா ஒரு காம்போ செட் ஆயிருக்கு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இப்பவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. படம் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்க போகுது, பார்ப்போம். கண்டிப்பா. பேன் இந்தியா ஆக்டர்ஸ்னா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதுல மிக முக்கியமான இடத்துல பிரபாஸ் இருப்பார். பிரபாஸோட படம் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம். ஏற்கனவே ராஜ்சா வந்து ரிலீஸ் ரெடி பண்ணிருக்காங்க. இடம் சொல்றத விட இப்போதைக்கு நம்பர் 1 இடம் கூட சொல்லலாம். கண்டிப்பா. இல்ல புஷ்பா வந்துருச்சு, அவர் அதை கிராஸ் பண்ணியாச்சு. பட் அந்த டாப் 5 டயர்ஸ்ல ஓவரால் ஆல் இண்டியா இடத்துல பிரபாஸ் இருக்கு. அண்ட் அடுத்து இப்ப பிரபாஸோட ரிலீஸுக்கு ஆஃப்டர் ராஜ்சாவுக்கு அப்புறமா என்ன படம் இருக்குன்னா ஃபௌஜி அப்படின்ற திரைப்படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஹனு ராகவ் புட்டி அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படம் முழுக்க வந்து ஒரு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டோரியா தான் இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம். 60% இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டான். ஆமா, இன்னும் 40% தான் இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ அடுத்த வருஷம் ஆகஸ்டுக்கு பிளான் பண்ணியிருக்கான். ஆகஸ்ட் 15th ரிலீஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி. ஓ, இண்டிபெண்டன்ட் ரிலேட்டடான ஸ்டோரி எடுத்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கே ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. எஸ், சூப்பர். வாட் அப்டேட். அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து 100 கோடி வசூல தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். அப்டேட் பேசினாலும் அவரை பத்தி ஒரு அப்டேட் வந்துருது. கண்டிப்பா என்ன பண்றது, வந்துட்டு தான் இருக்கு. தீபாவளிக்கு அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. டியூட் 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்மளும் சொன்னோம். அப்புறமா ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். டூட் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுல அவருக்கு 3 ஹீரோயின் வேற இருக்காங்க. யார் அவங்க, இமானுவேல், அவங்க அனு இமானுவேல் இருக்காங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க, அப்புறம் மமிதா பைஜு இருக்காங்க. சோ 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் கூட ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. இந்த டாகுக்கு கிஸ் குடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து இப்ப ரிலீஸ் ஆகி, சரி டாக் லவர்ஸ் எல்லாம் என்ன டாகுக்கு போய் முத்தம் கொடுக்குற அபியூஸா இருக்கேன்னு கேட்டாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தியேட்டருக்கு போறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இருக்கணும், நான் தியேட்டர் போறதுக்கான ரீசன் இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் என்டர்டைனா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சீனை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. வழக்கம் போல ஏஜிஎஸ் தான் இந்த படத்துக்கான இதை வாங்கியிருக்காங்க. ஆமா, ரிலீஸ் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவரோட ஆக்டிங்ல இது 3வது படம். இந்த படமும் 100 கோடியை தாண்டிருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு இந்த படத்துக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா தனுஷ் பத்தி தான். தனுஷோட இவர் தமிழரசன் பச்சைமுத்தோட டைரக்ஷனுக்கு அப்புறம் தனுஷ் பண்ண போற படத்துக்கு பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தான் டைரக்டர். அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்துச்சு, நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். இப்போ இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து பைசன் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை அப்படி கனெக்ட் பண்ணி இந்த படமும் இருக்க போகுது. இப்போ எல்சியூ மாதிரி எம்சியூ ஆக போகுது. மாரி செல்வராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நீங்க எல்சியூ வைப்பீங்களா? நாங்க எம்சியூ வைப்போன்ற மாதிரி இருக்கு. வெற்றி சார் இறங்கிட்டாரு. விசியூவா? வெற்றி மாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓகே, அவர் இறங்கிட்டாரு. இப்போ இவரும் மாரி செல்வராஜும் எம்சியூக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸோ அந்த ஒரு த்ரூ விக்ரம் பண்ற அந்த பைசனுக்கும் இதுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இது இதோட நிக்க போகுது, இல்லை தொடர்ந்து எம்சியூ டிராவல் பண்ண போதாங்க பார்க்கணும். ஸோ இதுவே ஒரு நல்ல அப்டேட் தான். கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம். ஸோ இவரும் ஒரு புதுசா ட்ரை பண்றாரு. பார்ப்போம், படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்னு தெரியும். கல்கி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ரெடி ஆகி நல்ல வசூல் சாதனையும் படைச்சிருந்தது. எனக்கு பிரபாஸ் அவர்களே வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபால், அந்த சாஹோ அப்புறமா சலார் அவரை கொஞ்சம் எழுப்பிச்சு கல்கி இன்னும் அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. இப்போ அடுத்து இந்த கல்கி பார்ட் 2 பண்ணணும்ல. அந்த பார்ட் 2 பண்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். தீபிகா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருந்தாங்க. அதுல யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்த ஆலியா பட் ரீப்ளேஸ் பண்றாங்க. ஐஸ்வர்யா ராய் வரல. ஏன்னா நம்ம அப்ப சொல்லும் போது ஐஸ்வர்யா ராய்கிட்ட பேசி இருந்திருக்காங்க. அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இப்ப இருக்க யங்கான ஒரு நடிகையா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஆலியா பட்டே இப்ப லாக் பண்ணிருக்காங்க. அவங்கதான் இப்ப வந்து அந்த தாயா நடிக்க போறாங்க, கல்கியோடைய அம்மாவா. படத்துல கல்கியோடைய அம்மா தானே தீபிகா படுவோம். ஆமா, அதுல இருந்து ஒரு சுட்டு ரத்தத்தை எடுத்துதான் கமல்ஹாசன் சாருக்கு பவர் எல்லாம் வருமே. அதான் நான் சொன்னேன்,
கல்கியோடைய தாயா ஆலியா பட் இருக்க போறாங்க. அருமை அருமை அருமைங்க. ஆர்ஜே பாலாஜி சூர்யா கூட சேர்ந்து கருப்பு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படத்துக்கு வந்து இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கான். அது இதுக்கு நடுவுலயே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா மணிகண்டன் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. மணிகண்டனுக்கும் அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருச்சான். சோ கருப்பு படம் முடிச்ச உடனே மணிகண்டன் கூட சேர்ந்து படம் பண்ண போறதா ஆர்ஜே பாலாஜி பிளான் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக் ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறதை தாண்டி படம் டைரக்ட் பண்றதுலயும் பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. ஸ்டோரியுமே நல்லா கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். ஒரு மாசான ஒரு ஆக்டரை வச்சு படம் பண்ணாங்கன்னா அடுத்து ட்ரை பண்றதும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண, அவரோட பெருசா போகணும் தான் ட்ரை பண்றாங்க. எல்லா டேரக்டர்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்க. இவர் அப்படி இல்லையே, ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காரு பாருங்க. சூர்யா வச்சு பண்றாரு. சும்மா அடுத்த கட்டத்துக்கு அவர் யோசிக்காம வளர்ந்து வர ஒரு நடிகர் மணிகண்டன் அவரை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் டிஃபரெண்டா யோசிக்கிறாரு. அவரோட கொஞ்சம் வித்தியாசமான மனுஷன் தான். இல்ல மணிகண்டனோட ஆக்டிங் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுக்கு ஏத்த மாதிரி அவர் அடாப்ட் ஆகி பயங்கரமா நடிப்பாரு. ஓகே குட். எப்படி இருந்தா என்னங்க, படம் நல்லா வரணும், பார்க்கும்போது நமக்கு ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் பை பை. வணக்கம்.